ஒரு விசையாய் நம் கண்களை மூடி தேவனுடைய வார்த்தைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இரக்கமுள்ள தகப்பனே, இந்த வேளையிலும் ஆண்டவரை நீங்கள் கொடுத்து அனுப்பிய வார்த்தையை பிள்ளைகளுக்கு திட்டமும் தெளிவுமாய் பேச என் தகப்பன் நீங்கள் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அடியினுடைய சுயத்தை நீங்கள் மறைத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவர். என்னென்ன வார்த்தைகளை பிள்ளைகளுக்காக நீங்கள் வைத்திருக்கிறீங்களோ அந்த வார்த்தைகளை ஆண்டவரை நீங்கள் பேசுங்க ஆண்டவரை. ஆண்டவர் நீங்கள் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. ஒன்றும் தடைபெறாதபடி ஆண்டவரை வெளிவர என் தகப்பன் நீங்கள் கிருபையை தாங்க ஆண்டவரை. ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் காணப்பட என் தகப்பன் நீங்கள் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்போ எந்த நோக்கத்துக்காக பிள்ளைகளை இந்த நாளில் இந்த நேரத்தில் கூட்டி வந்திருக்கிறீங்களா ஆண்டவரை, அந்த நோக்கத்தை நிறைவேற்றி நீங்கள் திரும்பி அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. உங்களுடைய பாதத்தில் முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இன்று நாளுக்காக கர்த்தர் கொடுத்ததான வார்த்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 30ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனத்தை. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். பாருங்க, அவருடைய தயவு, தேவனுடைய தயவை குறித்து இந்த நாளில் தியானிக்கலாம் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம்தான், ஆனால் அந்த ஒரு நிமிஷம் கூட நம்மளால் நிச்சயமாகவே தாங்கவே முடியாது. அவர் மறைத்து கொண்டார்னா நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் நடந்து போய் முடியும். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம்தான், ஆனால் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. இந்த வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது. அவருடைய தயவு நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தான், ஆனாலும் விடிய காலத்தில் களிப்புண்டாகும். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உம்முடைய தயவினால தான்ப்பா என்னை நிற்க பண்ணியிருக்கிறீங்க. உம்முடைய தயவு தான். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். யார் எழுதினது என்று பார்க்கும் பொழுது தாவீது, சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதின இந்த சங்கீதம் தான், பாடல் தான். அவர் எப்பொழுது எழுதினார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அதோடைய தலைப்பு இவ்வாறாக சொல்லுகிறது. வாசிக்கலாமா? கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய தாவீதின் சங்கீதம். தாவீது வீடை கட்டி பிரதிஷ்டை பண்ண பொழுது பாடின பாடல் இந்த பாடல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே. பிரதிஷ்டை அப்போ சாட்சி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கடந்து வந்த பாதை எல்லாமே சாட்சி சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்துக்காக ஏதாவது சாட்சி சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா நம் எப்படிலாம் கடந்து வந்தோம், எத்தனை கடன்கள், எத்தனை காரியங்கள், எப்படியாய் தாழ்வில் இருந்த நம்மை நினைத்து இந்த உயரத்தில் வைத்திருக்கிறார் என்று சொல்லி பல சாட்சிகளை நாம் கேட்டிருக்கிறோம். நீங்களும் சொல்லியிருப்பீங்க. நிச்சயமாகவே அதுதான் அப்படியான ஒரு தருணத்தில் சொல்லப்பட்டது தான். அவர் நன்கு உணர்ந்திருந்தார். அவருடைய தயவினால தான் நான் உயர்த்தப்பட்டிருக்கிறேன். தேவ தயவு ஒவ்வொருவருக்கும் தேவையான ஒன்று. தேவனுடைய தயவு. இன்று நாளிலும் தேவ தயவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய தயவு இல்லைன்னா, அவருடைய கிருபை இல்லைன்னா, அவருடைய காருண்யம் இல்லைன்னா இன்று நாளில் நாம் நிற்போமா என்பதே ஒரு கேள்விக்குறிதான். இந்த சங்கீதம் அப்படியே நாம் பார்க்கும் பொழுது முதல் 4 வசனம் ஜெபத்தை கேட்ட தேவன் என்று சொல்லி நாம் பிரிக்கலாம். அடுத்ததாக அவருடைய தயவு, அவருடைய கோபம் என்று சொல்லி அடுத்த 2 வசனங்களை நாம் பிரிக்கலாம். வாசிக்கலாமா? 1ஆம் வசனத்தை. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி
நான் குழியில் இறங்காதபடி என் உயிரோடே காத்தீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூர்தலை கொண்டாடுங்கள். அவர் ஜெபத்தை கேட்ட தேவன். நான் இப்படிலாம் இருந்தேன், நான் நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை குணமாக்கினார் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக அவருடைய கோபம், அவருடைய தயவை குறித்து நாம் வாசித்தோமே. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம்தான், அவருடைய தயவு நீடிய வாழ்வு. அவர் தயவுள்ளவராய் இருக்கிறார், நமக்கு தயவு பாராட்டி கொண்டே இருக்கிறார். எத்தனை தருணங்கள் அப்படியே யோசித்து பாருங்க. அவருடைய தயவினாலே நாம் நிலைத்து நிற்கிறோமே. அவருடைய தயவு பெரியது, அவருடைய தயவு பெரியது. அநேக நேரங்களில் கோபம் படுறார்தான், அநேக நேரங்களிலே கோபத்தோடு நிற்கிறார் தான். ஆனாலும் அவருடைய தயவினாலே நம்மை உயர்த்தி வைத்து கொண்டே இருக்கிறார், நம்மை வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். அவருடைய தயவு பெரியது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, அவர் கோபம் கொண்டாலும் நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறார் என்று சொல்லி நாம் 8ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனத்தை வரைக்கும் நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாமா? நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி, கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். அவர் கோபம் கொள்ளுகிற தேவன் தான், ஆனால் அவர் தயவு எவ்வளவு பெரியது பாருங்க. நாம் ஜெபிக்கும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆனந்த களிப்பாய் நம்மை கண்ணீரை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடணும், அப்பொழுதுதான் அவருடைய தயவு நமக்கு காணப்படும். சும்மா புலம்பிக் கொண்டு இருப்பதுனால எந்த பிரயோஜனமும் இருக்கவே இருக்காது. அவருடைய தயவு வெளிப்படணும்னா அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்படணும். ஆண்டவரே, எனக்கு இறங்குங்க, நான் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்கன்னு சொல்லும் பொழுது நிச்சயமாகவே அவர் செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியை தெரிந்து கொள்ளப்படத்தக்கது பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். பாருங்க, பொன் வெள்ளியை பார்க்கிலும் அவருடைய தயவு தான் நலம். தேவனுடைய தயவு இருக்கும் பொழுது பொன் வெளியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் கரெக்டாய் கொடுப்பார். எப்போல்லாம் என்னென்ன தேவை இருக்குதோ அப்போல்லாம் நிச்சயமாகவே அவர் கொடுக்க வல்லவராக இருக்கார். தேவ தயவு காணப்பட வேண்டும், தேவ தயவு ஒவ்வொருவருக்குள்ளும் காணப்பட வேண்டும். தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே அவர் தேவ தயவுள்ளவராய் நமக்கு இறங்குகிறவராய் காணப்படுகிறார். என்ன காரியங்களா இருந்தாலும் பொன் வெள்ளியை சம்பாதிப்பதை காட்டிலும் அவருடைய தயவு இருந்துச்சுன்னா நிச்சயமாகவே நம்முடைய காரியங்கள் எல்லாமே ஆசீர்வாதம் தான். எதுலையுமே குறைவு இருக்கவே இருக்காது. இது இல்லை அது இல்லைன்னு எதுவும் புலம்ப வேண்டியதே இல்லை. தேவ தயவு மட்டும் நமக்கு இருந்துச்சுன்னா எல்லாமே பிளஸ்ஸிங் தான். நிச்சயமாகவே குறைகள் இருக்கிறது போல தோன்றினாலும் தேவனுடைய தயவு இருக்குன்னா நிச்சயமாகவே அதெல்லாவற்றையும் கடந்து போக கர்த்தர் கிருபைகளையும் பலனையும் தர வல்லவராக இருக்கார். பொண்ணு வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். எப்பொழுது தயையை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரர் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு
தயை பெருத்திருக்கிறார். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு, அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது, ஒரு மனிதன் எப்பொழுது எல்லாவற்றையும் விட்டு கர்த்தரை நோக்கி பார்க்கிறானோ அப்பொழுது அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வேத வசனம் அழகாக சொல்லுகிறது. இன்னொரு வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்களை. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாக பலகையிலே எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். நீ மனுஷனுடைய பார்வையிலும் தேவனுடைய பார்வையிலும் தயவையும் நற்புத்தியும் பெறணும்னா என்ன செய்யணுமா? கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது இருக்கணும். அவருடைய கிருபையும் அவருடைய சத்தியமும் எப்பொழுதுமே நம்மோடு காணப்பட வேண்டும், உங்களோடு காணப்பட வேண்டும். நீ அவைகளை உன் கழுத்தில் ஒரு நெக்லஸ் போல கழுத்தில் பூண்டு கொண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில எழுதிக்கொள். இருதயத்தில் இருக்கணும் வசனங்கள். ஏதோ செவியில கேட்டுவிட்டு அப்படியே இப்படி கீழே இறங்கின உடனே விட்டு போகிற காரியங்கள் அல்ல. வருகிற ஒவ்வொரு சத்தியமும், கேட்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும், தேவன் உங்களோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் இருதயத்தில் பலகையில் எழுதப்பட வேண்டும். அப்படியே ஸ்ட்ராங்கா ஃபர்மா இருக்கணும். நமக்குள்ள இருக்கும் பொழுதுதான் நிச்சயமாகவே தேவனுடைய தயவு நமக்கு காணப்படும். தேவனுடைய கண்களிலே, மனுஷருடைய கண்களிலே, தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெற வேண்டும்னா நம்முடைய இருதய பலகையில் அவருடைய சத்தியம் நிறைந்ததாய் காணப்படணும். அவருடைய வார்த்தைகள் நிறைந்ததாய் நம்முடைய இருதயம் காணப்படணும். அவருடைய கிருபை நிறைந்ததாய் நம்முடைய இருதயம் காணப்படணும். கண்டதையும் யோசிக்கிற இருதயமா இருக்கக்கூடாது. தேவையில்லாததை உட்புகுத்துக்கிற இருதயமா இருக்கக்கூடாது. அவருடைய வேத வசனங்களால் நிரப்பப்பட்ட இருதயமாய் நம்முடைய இருதயம் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு தயவு கிடைக்கும். தேவனுடைய தயவு அப்பொழுதுதான் கிடைக்கும். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இதுதான் சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 119, 165 வாசிக்கலாமா? உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. தேவனை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கிறார். தேவனுடைய வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளா நீங்க இருக்கிறீங்களா? அவருடைய வேதத்தை ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுடைய இருதய பலகையில எழுதி இருக்கிறதா? யோசித்து பாருங்க. சமாதானம் இல்லையேன்னு யோசிக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தைகள், அவருடைய வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளா இருக்கும் பொழுது மெய்யான சமாதானம் இருதயத்துல நிச்சயமாய் வரும். இருதயத்துல சிந்தையில சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். இருதய பலகையில ஒவ்வொரு வார்த்தைகளும் எழுதப்பட வேண்டும். ஏனோ தானோன்னு படிச்சோன்னா படிக்கிற காரியங்கள் கூட மனதில் பதியவே பதியாது. சும்மா ஏதோ படிக்கணும், ஏதோ எக்ஸாமுக்காக படிக்கணும், எக்ஸாம் படிக்க சொல்கிறாங்க அதனால் படிக்கிறோம் என்பது போல் பிள்ளைகள் படிக்கிற மாதிரி கிடையாது, இருக்கக்கூடாது. அதே அந்த பிள்ளைகள் உண்மையாய் முழு மனதோடு அந்த லெசனை படித்தாங்கன்னா அது அப்படியே மனதில் பதியும். அதே போல தான் ஏனோ தானோ ஏதோ கடமைக்காக இன்னைக்கு வாசிக்கணும் வேதம், அவ்வளோதான். இன்னைக்கு ஒரு கடமையாய் டெய்லி வாசிக்கணும், அதே மாதிரி இன்றைக்கும் வாசித்துடணும். ஏதோ ஒரு வசனம் 2 வசனம் வாசிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறோம். அப்படி அல்ல. இருதய பலகையில் இருதயத்தில் போகத்தக்கதாய், இருதயத்தில் ஸ்டாண்டர்டாய் நிற்கத்தக்கதாய் அப்படியாய் வேதத்தை படிக்கும் பொழுது வாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவ தயவு உங்களுக்கும் எனக்கும் காணப்படும். நிச்சயமாகவே தேவ தயவு இருக்கிறதா என்று யோசிக்கிறீங்களா? நீங்கள் உங்களை யோசித்து கொள்ளுங்கள். உங்களுடைய இருதய பலகையில் சத்தியம் எழுதப்பட்டிருக்கிறதா? தேவனுடைய கிருபையினாலே சூழ்ந்திருக்கிறதா? யோசித்து பாருங்கள். வேத வாசனம் எவ்வாறாக சொல்லுகிறது? வாசிக்கலாம். நீதிமொழிகள் 7வது அதிகாரம் 2, 3 வசனங்களை. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய்.
அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதய பலகையில எழுதிக்கொள். பாருங்க, என் கட்டளைகளை, என் போதகத்தை உன் கண்ணின் மணியை போல காத்துக்கொள். அப்பொழுது நீ பிழைப்ப. அந்த கட்டளைகளையும் போதகத்தையும் விரல்களினாலே கட்டி அவைகளை உன் இருதய பலகையில எழுதிக்கொள். இருதய பலகையில அவருடைய கட்டளைகள் காணப்படணும். அவருடைய போதனைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய இருதய பலகையில ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவருடைய வார்த்தைகள் இருதய பலகையில காணப்படணும். அப்பொழுதுதான் ஆண்டவர் அந்த வார்த்தைகளோட நம்மோடு பேசுவார். ஒரு சோர்வு வருது, ஒரு பிரச்சனை வருது, எப்படி இதை கடந்து போகலாம், திகைத்து நிற்கிற காலங்கள் வரும்பொழுது அந்த வார்த்தைகள் நம்மோடு பேசும். அந்த வார்த்தைகள் இல்லைன்னா நிச்சயமாகவே விழுந்து போய் விடுவோம். இருதய பலகையில இல்லைன்னா விழுந்து போய் விடுவீங்க. இருதய பலகையில வார்த்தைகள் நிறைந்ததாய் காணப்படணும். எந்த தேவையில்லாத சிந்தனைகளோ எந்த தேவையில்லாத காரியங்களும் இருதயத்தில் காணப்படவே கூடாது. எந்த காரியங்களும் காணப்படக்கூடாது. தேவனை தேவன் 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 என்று சொல்லி முழுமையாய் தேவனை நோக்கி காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவ தயவு காணப்படும். தேவ தயவு காணப்படும். உபாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 19வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்க வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. உட்காரும் போது நடக்கும் போது சொல்லணும்னா நம்முடைய இருதயத்துல, உங்களுடைய இருதயத்துல தேவனுடைய வார்த்தைகள் நிறைந்ததாய் காணப்படணும். வாசிக்கலாம் தொடர்ந்து. அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. பாருங்க, வாசல்களிலும் நிலைகளிலும் எழுதுங்க. அதனால தாங்க நான் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி ஒட்டி வச்சிருக்கிறேன். வசனங்களா அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால தான் சும்மா வாசிட்டு அப்படியே போட்டோன்னு சொல்லிட்டு தான் ஸ்டிக்கராக சுற்றி வசனமாக வீட்டு ஃபுல்லாக ஓட்டி இருக்குச்சுன்னு சொல்லக்கூடாது. இருதயத்தில் காணப்படணும். எப்பொழுதும் நம்ம வேத வசனங்களை, நம்ம கடந்து வந்த பாதை, கர்த்தர் நடத்தி வந்த பாதைகள் ஒவ்வொன்றையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற பிள்ளைகளாய் காணப்படணும். வேத வசனங்களோட ஏதாவது செய்து விட்டு வரானா வராளா வசனங்களோட சொல்லணும். இதை வைத்து இந்த வசனத்தின் மூலமாக நான் சொல்கிறேன், நீ செய்கிறது தப்பு, இப்படி செய்யக்கூடாது. வேத வசனம் இவ்வாறு தான் சொல்லியிருக்கு, வேத வசனங்கள் இப்படி தான் சொல்லியிருக்கு, நீ இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் செய்யணும். அன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ண சொல்லுவாங்க. வேத வசனங்களை மனப்பாடம் பண்ணாதான் சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. ஒரு சகோதரி கூட நான் பேசிகிட்டு இருக்கும்போது அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ சொன்னாங்க, இந்த காலகட்டத்து பிள்ளைங்கன்னா சாப்பாடாமா எனக்கு வேண்டவே வேண்டாம், நான் மனப்பாடம் பண்ணாலும் சரி பண்ணாட்டேயும் சரி எனக்கு சாப்பாடு வேண்டாமான்னு போயிட்டே இருக்கோம். அப்படி காலகட்டங்களுக்குள்ளே வந்து விட்டோம். பிள்ளைகளுக்கு வசனங்களை கொடுக்குறோமா, பட்னியாக இருக்க தயாராக இருக்காங்க அந்த பிள்ளைங்க, எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டு போகிற பிள்ளைங்க அநேகர் இருக்கிறாங்க தான். அன்றைய காலகட்டங்கள் அது ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டராக இருந்துச்சு. நீ வசனம் படிக்கலையா, எனக்கு ஒப்பிக்கலையா, உனக்கு சாப்பாடு கிடையாது. நீ அப்படியே தான் போகணும். ஸ்கூலுக்கு போறியா, காலேஜ் போறியா, எல்லாம் அப்படியே தான் போகணும். வேலைக்கு போறியா, போ, சாப்பாடு கிடையாது. அப்போ பயந்து படித்து சொல்லிட்டு போவாங்க பிள்ளைங்க. நாங்களாம் படித்து சொல்லுவோம். தேவனை குறித்தும் பயம் இல்லை, பெற்றோர் குறித்தும் பயம் இல்லை. அப்படிப்பட்ட காலங்களுக்குள்ளே நாம் வந்து விட்டோம். வேத வசனங்கள் சிறு வயதிலிருந்தே இருதயத்தில் எழுதப்பட வேண்டும். அதனால தான் மனப்பாட பகுதிகளே சண்டே கிளாஸில் நாங்கள் கொடுக்குறோம். மனப்பாட பகுதிகள் எத்தனை பெற்றோர் படிக்க வைக்கிறீங்கன்னு தெரியல. ஆனால் பிள்ளைங்கள்கிட்ட கேட்குறதுக்கு ஒரு சாக்லேட்டு காட்டி கேட்குறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, அந்த பதியம் மனதில் பதியம். சின்னதிலே போடுகிற விதை தான் நிச்சயமாய் கிரியைகளை செய்யும். அப்போ நாங்கள் கேட்ட வசனங்கள் இதுவரைக்கும் அழகாய் கர்த்தர் நடத்தி கொண்டே இருக்கிறார். எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக கேட்ட பாட்டு, கிறிஸ்தவ பாடல்கள்லாம் பழைய பாட்டு இப்போ கேட்டாலும் அந்த வேர்டிங்ஸ் மறக்கவே இல்லையே. புதிதாக கேட்டால் கூட அப்படியே நம்ம வாயில் சரளமாக வருது. ஏன், நம்ம கேட்டு 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 அது அப்படியே மனதில் பதிஞ்சிருக்கு. அந்த வார்த்தைகளை நமக்கு அப்படியே இருதயத்தில் பதிஞ்சு இருக்குது. அதனால தான் நமக்கு மறக்கவே முடியல. அதே போல் வசனங்கள் இருதய பலகையில் எழுதப்பட வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு
ஒவ்வொருக்கும் வசனங்களோட நாம் பேசணும், சொல்லிக்கொண்டே இருக்கணும். உட்காரும் போது நடக்கும் போது வசனங்களே போதிச்சு கொண்டே இருக்கும். போர் அடிக்கிற மாதிரி தான் தோணும், பிள்ளைங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி தான் தோணும். ஆனாலும் வசனங்களை சொல்ல மறக்கக்கூடாது. படி, வசனத்தை படி, வேதத்தை வாசி. அது பிராக்டிஸ் ஆகி காணப்பட வேண்டும், ரெகுலராய். நிச்சயமாகவே வாசிக்கும் பொழுது வேண்டா வெறுப்பா வாசித்தா கூட அதோட உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படும். ஃபியூச்சரில் நிச்சயமாகவே அதோட பிளஸ்ஸிங்கை பின்னாடி பார்ப்பாங்க. வேண்டா வெறுப்பா தான் ஸ்டார்டிங்கில் படிப்பாங்க. என்னடா அது படிக்க சொல்கிறாங்களே, என்னடா அது வெறுப்பாக தான் படிப்பாங்க. ஆனால் அது உண்மையாகவே அது அவங்களுக்கு பிளஸ்ஸிங்காக தான் மாற்றப்படும். உண்மையாகவே நாங்கள் யூத்து பிள்ளைங்களுக்கு காலையிலே வைக்கிறோம். காலையில் 6 மணிக்கு வேண்டா வெறுப்பாக நிறைய பேர் அட்டன் பண்ணுறாங்க, பாதி பேர் அட்டன் பண்ணுறதே இல்லை. என்னடா 6 மணிக்கு தூக்கத்தை கெடுத்து நம்மளை உட்கார வச்சுருக்கிறாங்களே, பெரிய தொல்லையாக இருக்குது. அது எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, டீச்சருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்களும் பிரயாசப்படுறாங்க, நாங்களும் வேலை வெட்டி இல்லாமல் காலையில் எழுந்திரிச்சு அட்டன் பண்ணலை. ஏகப்பட்ட வேலை இருக்குது. யூத்து பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு தான் வேலை இல்லை நிச்சயமாக. அப்படி என்ன வேலை நீங்கள் பெருசாக பார்க்குறீங்க? நாங்கள் எங்கள் ஃபேமிலியை பார்க்கணும், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், காலேஜுக்கு அனுப்புகிறவங்க இருக்கிறாங்க, எல்லாமே எங்களுக்கு ஏகப்பட்ட பொறுப்பு இருக்குது. நான்லாம் டெய்லி அட்டன் பண்ணுறேன். 2 நாள், வாரத்தில் 2 நாள், பாய்ஸ் ஆகட்டும் கேர்ள்ஸ் ஆகட்டும் 2 நாள் தான் அட்டன் பண்ணுறீங்க. அவ்வளோ டைட் ஷெடியூலில் நீங்கள் காண பண்ணுறீங்க. வசனம் எழுதப்படணும், உங்களுடைய பிரயோஜனத்துக்கு தான். சரி, கொஞ்சமாவது சத்தியம் உள்ளே போகட்டுமே, கொஞ்சமாவது சத்தியம் பிள்ளைங்க அறிந்து கொள்ளட்டுமே என்று சொல்லி ஒரு வாஞ்சையில் தான் கர்த்தரை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ளட்டுமே, கர்த்தரை பிடித்து கொள்ளட்டுமேன்னு சொல்லி கொஞ்ச நேரம் தான், ஒரு 1/2 hour தான். அதுக்கு கூட கஷ்டமாக இருக்குது பிள்ளைங்களுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு. உண்மையாகவே சில பேர் திட்டிட்டு கூட அட்டன் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஃபோனை போட்டு கேட்பா, என்ன அட்டன் பண்ணல இன்னைக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பா. அதுக்காகவாது அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுற பிள்ளைங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. உங்கள் நல்லதுக்கு தான். உங்களுடைய ஃப்யூச்சர் இட் வில் பி அ பிளெஸ்ஸிங். அது உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு மாத்திரமே, எங்களுக்கு அதனால் எதுவுமே கிடையாது. நாங்கள் என்னென்னா இன்னும் கொஞ்சம் வேதத்தை அறிந்து கொள்கிறோம், பெரிய பூஸ்டப் எங்களுக்கு. அதெல்லாம் வார்த்தைகளை இன்னும் கொஞ்சம் அறிந்து கொள்கிறோம். நீங்கள் அப்போவாது படிப்பீங்களான்ட்டு தான், நீங்கள் அப்போவாது வேதத்தை கொஞ்சமாவது வாசித்து தெரிந்து கொள்வீங்களா அப்படின்றது வாஞ்சையில் தான் இதை ஏற்படுத்தியிருக்கிற. இருதய பலகையில் வசனம் எழுதப்பட வேண்டும். ஏனோ தானோ என்று வாசிக்கக்கூடாது, ஏனோ தானோ என்று எதுவுமே செய்யக்கூடாது. தேவனுக்கு பயப்படுகிற பயம் காணப்படணும், தேவ தயவு காணப்படணும்னா இருதயத்தில் வேத வசனங்கள் சத்தியமும் கிருபையும் எழுதப்பட்டிருக்கணும், நிறைந்ததாய் காணப்படணும் உங்கள் இருதயம். அப்பொழுதுதான் தேவ தயவு மனுஷ தயவு காணப்படுங்க. இன்னொரு வேத வசனம் இவ்வாறாக சொல்லுது, இருதயத்தில் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது 119வது சங்கீதம் 11வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. வாசிக்கலாமே. இருதய பலகையிலே வசனங்கள் வார்த்தைகள் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் பார்ப்போமா? நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து விட்டேன். தேவையில்லாத பாதைகளுக்கு செல்ல முடியாதபடி உடைய வாக்கு நிச்சயமாகவே தடுக்கும். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு வார்த்தை பேசும். இருதயத்தில் இருக்கும் பொழுது நீ செய்யறது தப்பு, இன்னைக்கு ஜெபித்தியா, இன்னைக்கு வேதத்தை வாசிச்சியா, பேசும் வார்த்தை. வார்த்தை உங்களோட பேசும். வார்த்தை நிச்சயமாக இருதயத்தில் காணப்பட வேண்டும். வாசிக்கலாம் சங்கீதம் 37:31. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவனுடைய நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை. நடைகள் பிசகாதபடி காணப்படணும்னா இருதயத்தில் வேதம் வார்த்தைகள் காணப்பட வேண்டும். நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை. அழகாய் கர்த்தர் நடத்தி கூட்டி கொண்டு போவார். இருதயத்தில் வேத வசனங்கள் இருக்கும் பொழுது வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லப்படுகிற சத்தம் நிச்சயமா கேட்கும். திகைச்சு போய் நான் இதில் கடந்து போகலாமா, இது நடக்குமா நடக்காதா என்று சொல்லி ஒருவேளை ஒரு சில காரியங்களுக்காய் காத்திருக்கலாம். வேத வசனங்கள் உங்களோடு பேசும். வழிகள் பிசகாது, தேவையில்லாத வழிகளுக்கு செல்ல மாட்டீங்க. வேத வசனம் காணப்படும் பொழுது தேவ தயவுள்ளவராய் இருக்கிறார். தேவ தயவு காணப்படும்.
இருதய பலகையில வேத வசனங்கள் சத்தியங்கள் நிறைந்ததாய் காணப்படணும். கிருபை நிறைந்ததாய் காணப்படணும். தேவ கிருபை இல்லைன்னா நிச்சயமாகவே நாம் நிலைத்து நிற்கவே முடியாது. கர்த்தர் கிருபையாய் நமக்கு இறங்கணும். நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே நோக்கம் உண்டு. ஏதோ வீணாய் நாம் தேர்ந்தெடுக்கப்படலை. எத்தனை கூட்டம் இருக்காங்க, எவ்வளவு கிரௌட் இருக்கு. ஆனா அதுல கர்த்தர் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்னா நிச்சயமாய் ஒரு நோக்கம் உண்டு. அவருடைய கண்களில நமக்கு தயவு கிடைத்தது தான். நமக்கு தயவு கிடைச்சது தான். அவர் கண்களில் தயவு கிடைத்ததுனால தான் நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நடத்தி கொண்டே இருக்கிறார். இருதயத்தில் வேத வசனங்கள் எழுதப்பட வேண்டும். இருதயத்தில் வேத வசனங்கள் எழுதப்பட வேண்டும். வேதத்திலிருந்து சில நபர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எப்படியாய் அவர் சிலரை பிக் பண்ணி அவர் தயவினாலே எடுத்தார் என்று சொல்லி அப்பொழுது என்னெல்லாம் நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 2 முதல். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூமின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலக்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். 38 வருஷ வியாதிகாரன் அங்க படுத்து இருக்கிறாரு. எப்பொழுது தண்ணீர் கலக்கப்படும் சொல்லி வெயிட் பண்ணி படுத்து கொண்டு இருக்கிறார். அநேகர் இருந்தாங்க, குருடர் இருந்தாங்க. வாசிக்கலாம் 3வது வசனத்தை மீண்டுமாக. அவைகளிலே குருடர், சப்பானியர், சூமின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலக்கும் என்று காத்து கொண்டு இருந்தார்கள். பாருங்க, அநேகர் காத்து கொண்டு இருந்தாங்க. குருடர் இருந்தாங்க, சப்பானி இருந்தாங்க, சூமின உருப்புடையவர்கள் இருந்தாங்க, அநேக வியாதிக்காரர்கள் காத்திருந்தாங்க. ஆனால் கர்த்தருடைய கண்களிலே அந்த 38 வருஷ வியாதிக்காரனுக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்ததே. 38 வருஷ வியாதிக்காரனை நோக்கி சென்றாரே. ஒரு கூட்ட ஜனம்தான் காத்திருக்கிறது. சுகம் கிடைக்குமா, எப்பொழுது கலக்கப்படும் என்று சொல்லி காத்திருக்கிறது கூட்டம் ஒன்று உண்டு. ஆனா அந்த ஒரு மனுஷனை கர்த்தர் நோக்கி சென்றாரே. கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்ததே. எத்தனை கூட்ட ஜனங்கள் இருக்கிறது இந்த உலகத்திலுமே, எத்தனை கூட்ட ஜனங்கள் இருக்கிறது. கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. நிச்சயமாகவே ஒரு நோக்கம் உண்டு. கண்களில் தயவு கிடைத்ததுனால தான் அந்த 38 வருஷ வியாதிக்காரனுக்கு ஒரு சுகத்தை கர்த்தர் கொடுத்தார்.
சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். வாசிக்கலாம் 14வது வசனத்தை. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாத. பாவியான ஒரு மனுஷன்தான். இதில் பாவம் செய்யாதன்னு போடப்பட்டிருக்கிறதே, அப்போ அது பாவியான ஒரு மனுஷன்தான். 38 வருஷம் வியாதி படுக்கையில் கிடக்கிறான். இங்கிலீஷில் போட்டிருக்கு, யூ பிகம் ஹோல். நீ முழுமை அடைஞ்சிட்ட. யூ ஹேவ் பிகம் ஹோல், டோன்ட் சின் அகெயின். நீ பாவம் செய்யாத, நீ முழுமை அடைஞ்சிட்ட, நீ புறப்பட்டு போ என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அந்த ஒரு மனுஷனை நோக்கி, பாவியான மனுஷன்தான், கர்த்தர் சென்று முன்குறித்து அந்த மனுஷனுக்கு சுகத்தை கொடுத்தாரு, உன்னை முழுமையாய் மாற்றினாரு, பாவத்தை நீக்கினாரு, இனி பாவம் செய்யாத என்று சொல்லி அவனை அனுப்பினாரு. எத்தனை கூட்டம் ஜனம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கர்த்தர் உங்களை பிக் பண்ணி எடுத்திருக்கிறார்ல, உண்மையாகவே விசேஷித்தவர்கள் தான், விசேஷித்தவர்கள் தான். தேவனுடைய பிள்ளை நான் சொல்லும் பொழுது உண்மையாகவே நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள், பிளஸ்ட் பீப்புள் தான். யாருக்குமே இந்த ஸ்லாக்கியம் கிடைக்கல, யாருக்குமே இந்த பாக்கியம் கிடைக்கலையே. ஆனாலும் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னொரு வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 27வது வசனத்தை. அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலுக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, அநேக குஷ்டரோகிகள் இருந்தாங்க. ஆனா கர்த்தர் செலக்ட் பண்ணி நாகமான் என்ற இந்த குஷ்டரோகி சுத்தமாக்கினாரே, செலக்ட் பண்ணி சொஸ்தமாக்கி இருக்கிறார். தேவ தயவு சுகத்தை கொடுக்கிறது. தேடி சென்று கர்த்தர் சுகத்தை கொடுத்தார் அந்த 38 வருஷ வியாதிக்காரனை. இங்க பாருங்க, அநேக குஷ்டரோகிகள் இருக்காங்க. ஆனா நாகமானே அல்லாமல் வேற ஒருவருக்கும் அந்த சுத்தம் கிடைக்கலையே, சுத்தமாக்கப்படலையே. அந்த ஒரு மனுஷனுக்கு மாத்திரமே கிடைத்தது அந்த கிருபை, அந்த தயவு. அதே போல நிச்சயமாகவே உங்களுக்கும் தயவுள்ளவராக இருக்கிறார். தேவ தயவு நிச்சயமாகவே காணப்படும். வேத வசனங்கள் நிறைந்ததாய் காணப்படும் பொழுது மனுஷ தயவும் தேவ தயவும் உங்களுக்கு கொடுக்கப்படும். கிருபை நிறைந்ததாய் நீங்க இருக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுக்கு தேவ தயவு காணப்படும். அந்த மனுஷனை தேடி சொஸ்தமாக்கினார். இனி பாவம் செய்யாத, இனி பாவம் செய்யாத. நாமளும் பர்ஃபெக்ட்னு சொல்லவே முடியாது, நீங்க பர்ஃபெக்ட்னு சொல்லவே முடியாது. பாவிகள் தான். ஏதோ ஒரு விதத்தில் பாவம் செய்து கொண்டு தான் இருந்தோம். கர்த்தர் அழகாய் பிக் பண்ணி எங்கேயோ கிடந்த உங்களை அழகாய் தேர்ந்தெடுத்து ரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறாரு. எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறது. அவருடைய கண்களில் தயவு கிடைத்ததுனால தான் நமக்கு இந்த ஸ்லாக்கியங்க. ஏதோ நாங்கள் நல்லா வாழ்ந்தேன், நல்லா இருந்தேன், நல்லா வேதத்தை வாசித்தேன், நல்லா ஜெபிச்சேன் சொல்லவே முடியாதே. குறைவுள்ள பாத்திரங்கள் தான், குறைவுகள் காணப்படுகிற பாத்திரங்கள் தான். ஆனாலும் நிரப்பிக்கொண்டே இருக்கிறாரே தேவன். எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியம். அப்படியே உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்க. கரெக்டாக இருந்தேன், அதனால தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்தாருன்னு யாருமே சொல்ல முடியாதே. எவ்வளோ பேர் குப்பையில் இருந்து, சேத்துல இருந்து கர்த்தர் அழகாய் தூக்கி எடுத்து மீட்டு எடுத்து ரத்தத்தினாலே கழுவி நீதிமான்களாக்கி அவருடைய பிள்ளையாய் மாற்றி நிலைத்து நிற்க வைத்திருக்கிறார். அவருடைய கண்களில் தயவு கிடைக்கலனா, கோபத்தோடு இருந்திருந்தார்னா நின்றுப்பீங்களா? யோசித்து பாருங்க. நிச்சயமாகவே யாரும் நிலைத்து நிற்கவே முடியாது. தேவன் தயவுள்ளவர். தேவ தயவு நமக்கு காணப்பட்டதுனால தான் நிச்சயமாகவே நாம் நிலைத்து நிற்கிறோம். தேவ தயவு இருந்தபடினால தான் அந்த 38 வருஷ வியாதிக்காரனுக்கு சுகம் கிடைத்தது. அநேக குஷ்டரோகிகள் இருந்தபோது அந்த நாகமானுக்கு சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். தேவ தயவு, தேவ தயவு. இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம்
1ஆம் வசனத்தை. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய். நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக்கொண்டு வா, பெத்லெகேமாகிய ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். நீ எந்த மட்டும் நீ சவுலுக்காக துக்கித்து கொண்டிருப்ப, நான் தள்ளின சவுலுக்காக, நான் சொல்ற பர்சனை நீ அபிஷேகம் பண்ண ராஜாவாக என்று சொல்லி கர்த்தர் சாமுவேலை நோக்கி பார்த்து சொல்லுகிறார். வாசிக்க போகிறோம் 10வது வசனத்தை. இப்படி ஈசாய் தன் குமாரனி 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அனுப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். எல்லாராலும் மறக்கப்பட்டவன் தான் அந்த தாவீது. அவங்க அப்பாவுக்கு ஞாபகம் இல்லை. அபிஷேகம் பண்ணு, ஈசாயின் மகனை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி ராஜாவாக ஏற்படுத்துன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி அனுப்பிட்டார் சாமுவேல் கிட்ட. அவர் போய் கேட்குறாரு, இவ்வளவுதான் உன் பசங்களா? லைனாக அவங்க அனுப்புகிறாங்க, ஒவ்வொரு பசங்களா ஒவ்வொரு பிள்ளைங்களா அனுப்புகிறாரு. தாவீதோட தகப்பனார் அவர் வெளி தோற்றத்தை பார்த்து இவன் தான் இருப்பான்னு சொல்லி ஒருத்தரை செலக்ட் பண்றார். 7வது வசனத்தை வாசிக்கலாமா? முந்தின வசனத்துல இருந்து வாசிக்கலாமா? அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். நான் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றான். பாருங்க, நல்லா முகத்தை பார்த்துட்டு இவன் நல்ல பர்சனா இருக்கான், நல்ல சரீர வளர்ச்சி உள்ளவனா இருக்கிறான், இவனா தான் இருக்குன்னு சொல்லி அவர் அபிஷேகம் பண்ணும்படியா யோசிக்கிறாரு. அப்படியே ஒவ்வொருத்தரா அவர் பார்க்கிறாரு. இல்லை இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லைன்னு சொல்லி 7 பேரையும் ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார். இல்லை இவன் கிடையாது, நீ யோசிக்கிறாள், இல்லை நான் இருதயத்தை பார்க்கிறவர், நீ முகத்தை பார்க்கிற, வெளியரங்கமான காரியங்களை நீ பார்க்கிற, இல்லவே இல்லை. தேவனுடைய தயவு ஒரு மனுஷனை கனம் பண்ணும். எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டு, எல்லாராலையும் தள்ளப்பட்டு, எல்லாராலையும் மறக்கப்பட்டு இருந்த ஒரு மகன்தான் தாவீது. உன் மகனெல்லாம் கூட்டுவான்னு தான் சொல்றாரு. அவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு, அவர் விட்டுட்டாரு ஈசாய். ஆனாலும் நீ அவனை கூட்டிட்டு வா, இன்னொரு பையன் இருக்கிறானா, வேற யாரா இருக்காங்களான்னு கேட்கிறாரு, நீ அவரை கூட்டிட்டு வான்னு சொல்லி ஆள் அனுப்பு, இவன் தான் என்று சொல்லி அந்த தள்ளப்பட்ட மறக்கப்பட்ட அந்த தாவீதை அநேகர் மத்தியில அத்தனை பேர் இருந்தாங்க, அத்தனை கூட்டம் இருந்துச்சு, அத்தனை சகோதரர்கள், அவ்வளோ நல்லா ஸ்ட்ராங் பர்சனா அப்படிலாம் இருந்தாங்க. ஆனா கர்த்தர் இவங்கெல்லாம் இல்லை, இந்த தாவீதை தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய கண்களிலே தயவு அந்த தாவீதின் மேல காணப்பட்டது. தயவு அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண வைக்கப்பட்டது. அந்த தயவு காணப்பட வேண்டும்.
ஒரு மனுஷனை உயர்த்தணும்னா தேவனுடைய கண்களிலே தயவு காணப்பட வேண்டும். தேவனுடைய தயவு ஒரு மனுஷி மேல் காணப்பட்டுச்சுன்னா உயர்வுள்ளவனாக காணப்படுவான். கர்த்தர் உயர்த்துகிறவராய் இருக்கிறாருங்க. யாரால மறக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், யாராலையும் தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம், ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் தேவ தயவு இருந்துச்சுன்னா எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை காரியங்கள், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்துக்கு நேராக ஒருவரும் எதுவும் செய்யவே முடியாது. அந்த திட்டம் நிச்சயமாய் நிறைவேறும். எத்தனை போராட்டம் தாவீதினுடைய வாழ்க்கையில, எத்தனை காரியங்கள், எத்தனை பிரச்சனைகள், தொடர்ந்து போராட்டங்கள் தான் வந்து கொண்டே இருந்ததே. ஆனாலும் தேவனுடைய தயவு அந்த மகனுக்குள்ள காணப்பட்ட பொழுதுதான், அந்த மகனுக்குள்ள காணப்பட்டது தேவனுடைய தயவு. அவனை உயர்த்தியது, அவனை கனம் பண்ணியது தேவனுடைய தயவு. தேவ தயவு ஒரு மனுஷனை கனம் பண்ணும். தேவ தயவு ஒரு மனுஷனுக்கு சுகத்தை கொடுக்கும். உண்மையாகவே தேவ தயவு இருக்குன்னா எல்லா ஆசீர்வாதங்களும் நிச்சயமாகவே கிடைக்கும். எத்தனை கூட்ட ஜனங்கள் காணப்பட்டது. அவர்கள் மத்தியில தாவீதை தேர்ந்தெடுத்து அவர் கனம் பண்ணினாரே. வாசிக்கலாமே. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனத்தை. யாபேசு தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டால், யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் ஜெபித்த ஜெபங்களை, அவன் வேண்டிக் கொண்ட காரியத்தை தேவன் அருளினார். யாபேஸ் துக்கத்தோடு தான் நான் இந்த பிள்ளைய நான் பெத்தேன்னு சொல்லி யாபேஸ் என்று சொல்லி அவருடைய தாயார் பேர் சூட்டுறாங்க. சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். தேவனுடைய கண்களிலே தயவு பெற்றவனாய் காணப்பட்டான். தேவனை நோக்கி கூப்பிடுகிற மகனாய், தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிற மகனாய் அந்த யாபேஸ் காணப்பட்டான். அதான் தான் தேவ தயவு அநேக சகோதரரை பார்க்கலாம் அவனுக்குள்ள கனம் காணப்பட்டது. கர்த்தர் கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். தேவ தயவு ஒரு மனுஷனை கனப்படுத்தும். தாவீதும் அப்படித்தான், இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாய், தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழுகிற மனுஷனாய் காணப்பட்டார் அந்த தாவீது. ஆகவே தேவ தயவு அந்த மனுஷனோடு இருந்தது, தாவீதோடு இருந்தது, இந்த யாபேசோடு இருந்தது. அதனால கனம் பெற்றவர்களாய் காணப்பட்டாங்க, உயர்ந்தவர்களாய் காணப்பட்டாங்க. வேத வசனங்களை இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 39வது வசனத்தை. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தின் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன் என்றார். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி, தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பாருங்க, தேவனுடைய தயவு ஒரு மனுஷன் மேல் இருக்குன்னா அவன்
உயர்த்தப்படுவான். யோசேப்புடைய வாழ்க்கையும் நன்கு தெரிந்ததுதான். எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவன், தள்ளப்பட்டவன், கொலை செய்யும்படியாய் சகோதரர்கள் தீர்மானிச்சாங்க. ஆனாலும் தேவ தயவு அந்த மனுஷனோடு இருந்தபடியினால் இந்த உயர்வை காண முடிந்தது. தேவையில்லாத காரியங்களுக்காய், செய்யாத ஒரு குற்றத்துக்காக சிறைச்சாலையில் போடப்பட்டவன் தான். ஆனாலும் தேவனுடைய கண்களில தயவை அந்த மனுஷன் பெற்றுக்கொண்டான். ஆகவே இந்த உயர்வுக்குள்ள கடந்து வருகிறான். தேவ தயவு சுகத்தை கொடுக்கிறது. தேவ தயவு கனத்தை கொடுக்கிறது. தேவ தயவு ஒரு மனுஷியை உயர்த்துகிறது. தேவ தயவு காணப்பட வேண்டும். தேவ தயவு காணப்பட்டுச்சுன்னா நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் தான், உயர்வுக்கு மேல் உயர்வு தான், சுகத்தின் மேல் சுகம்தான் நிச்சயமாகவே கர்த்தர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். வாசிக்கலாமே தானியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை. ஞானத்திற்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். பாருங்க, தானியேலை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர்களும் தானியேலும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலும் இத்தனை பேர் இருக்காங்க. ஜோசியர்கள் இருக்காங்க, சாஸ்திரிகள் இருக்காங்க. எல்லார் மத்தியிலும் இவர்களை 10 மடங்கு சமர்த்தனாக கண்டேன் என்று சொல்லி இந்த ராஜா ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார். தானியேலுக்கு தேவனுடைய கண்களில தயவு கிடைத்ததுனால தான் இத்தனை சாஸ்திரிகள் இருக்காங்க, இத்தனை ஞானம் பெற்ற ஞானக்காரங்க இருக்கிறாங்க. எல்லாரும் இருக்கும் பொழுது இவர்களுக்கு தேவனுடைய கண்களில் தயவு கிடைத்ததுனால தான் இந்த பேர் கிடைத்தது. தேவ தயவு ஒரு மனுஷனுக்கு காணப்பட வேண்டும். இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைகள் எழுதப்பட வேண்டும். இருதய பலகையில் எழுதப்படும் பொழுது நிச்சயமாகவே தேவ தயவும் மனுஷர் கண்களில் தயவும் நிச்சயமாகவே கிடைக்கும். அவருடைய அன்பு உண்மையாகவே பெரியது. அவருடைய அன்பு என்றென்றைக்கு மாறாதது. உங்களுடைய அன்பு ஒருவேளை மாறிக்கொண்டே இருக்கும். அவருடைய அன்பு என்றென்றைக்கு மாறாததாய் காணப்படுகிறது. வாசிக்கலாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அதை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணி கொண்டு இருந்தார். போதகம் பண்ணினார் என்று சொல்லி அநேக படவுகள் இருந்தது தான். அவர் செலக்ட் பண்ணி இருக்கிறார். செலக்ட் பண்ணி சீமோனை நோக்கி இந்த படகுல நான் போதகம் பண்ணணும்னு சொல்லி, நீ கரையில் சற்று தள்ளுன்னு சொல்லி அவர் செலக்ட் பண்ணி கால் பண்றார். நீ வா, நீ தான் வேணும். அநேக பேர் அங்கே மீன் பிடிக்கும்படியா நின்றவங்க தான், அலசி கொண்டு இருந்தாங்க தான் வலைகள் எல்லாம். ஆனால் அவர் தேர்ந்தெடுத்த பர்சன். உண்மையாகவே நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளா? நிச்சயமாகவே அவருடைய கண்களிலே தயவு பெற்றவர்களாய் காணப்படுறீங்க. வாசிக்கலாம் 10வது வசனத்தை. சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். பாருங்க, மனுஷனை பிடிக்கிறவனாய். காட்ஸ் காலிங், கர்த்தருடைய காலிங் வந்திருக்கு ஊழியம் செய்யும்படியாய், கர்த்தரை பின்பற்றும்படியாய். நீ என்னை பின்பற்றி வா, அழகாய் கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. தேவ தயவு, தேவ தயவு ஒரு மனுஷனை சுகப்படுத்தும். தேவ தயவு ஒரு மனுஷனை கனம் பண்ணும். தேவ தயவு ஒரு மனுஷனை உயர்த்தும். தேவ தயவு ஒரு மனுஷனுக்கு காணப்படும்னா உண்மையாகவே அவர் அழைக்கிறது உண்மைங்க. உங்களை அழைத்திருக்கிறார். எத்தனை கோடி ஜனங்க இருக்காங்கல்ல,
உங்களையும் என்னையும் அழைத்து நீதிமான்களாக்கி அவர் இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! அவருடைய தயவு இருந்ததினால தான், அவருடைய தயவு இருந்ததினால தான். அவருடைய தயவை இழந்து விடாதீங்க, அவருடைய தயவை இழந்து விடாதீங்க. அவரை நோக்கி பார்க்க மறக்காதீங்க. வாசிக்கலாம் எரேமியா 16வது அதிகாரம் 13வது வசனத்தை. ஆதலால் உங்களை இந்த தேசத்திலிருந்து நீங்களும் உங்கள் பிதாக்களும் அறியாத இந்த தேசத்திற்கு துரத்தி விடுவேன். அங்கே இரவும் பகலும் அந்நிய தேவர்களை சேவிப்பீர்கள். அங்கே நான் உங்களுக்கு தயை செய்வதில்லை. தேவனை விட்டு பிரியும் பொழுது இந்த தேசத்திலேருந்து நான் உன்னை துரத்தி விட்டுருவேன். நீங்கள் அந்நிய தேவர்களை சேவிப்பீங்க. அப்பொழுது தேவனுடைய தயவு உங்களுக்கு தயை நான் செய்வதில்லை. தேவனை விட்டு ஒரு மனுஷன் ஒரு மனுஷி பிரிந்து போவானால் தேவ தயவை நிச்சயமாகவே இழந்து போய்விடுவான். தேவ தயவு வேணும்னா தேவனை விட்டு பிரியாத ஒரு வாழ்க்கை வேண்டும். எப்பொழுதுமே எல்லாமே கிடைக்குது, எல்லாமே இருக்கு, எல்லாமே நிறைவாக இருக்கிறது. இனி நான் என்னத்துக்கு தேவனை தேடணும்? எல்லாமே நிறைவாக இருந்த பிறகு, எல்லாம் கிடைச்ச பிறகு தேவனை தேடுகிற பிள்ளைகள் குறைந்து கொண்டே இருக்கிறாங்க. எல்லாம் நிறைவாய் பெற்றுக்கொண்டேன், இனி நான் ஏன் தேவனை தேடணும் என்று சொல்லி ஓடுகிற பிள்ளைகள் காணப்படுறாங்க. இல்லை, தேவனை விட்டு உங்களுடைய கடைசி மூச்சு வரைக்கும் அவரை விட்டு எங்கேயுமே செல்லாதீங்க. அவருடைய தயவு வேணும்னா எங்கேயுமே செல்லாம அவரோடு இருக்கும் பொழுதுதான் தேவ தயவை பெற்றுக்கொள்ள முடியும். ரோமர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 22 இவ்வாறாக சொல்லுகிறது. வாசிக்கலாமே. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். பாருங்க, தயவுல நிலைச்சிருந்துக்கோ. அந்த தேவ தயவுல நிலைச்சி இல்லைன்னா நிச்சயமாகவே வெட்டுண்டு போவாய். தேவ தயவு ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவது. அவர் நம் மீது அன்பு வைத்தார், அதனால தான் நம் மீது தயவா இருக்கிறார். என்ன காரியங்களை செய்தாலும் தேவனுடைய தயவு காணப்படுகிறதா? அவர் நம் மீது அன்பு வைத்திருக்கிறார். சரி, மாறுவீங்க, மாறுவோம் 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 என்று சொல்லி வெயிட் பண்ணி கொண்டே இருக்கிறார். அந்த தயவை எப்பொழுது ஒரு மனுஷன் ஒரு மனுஷி விடுகிறானோ நிச்சயமாகவே வெட்டுண்டு போகான். நிச்சயமாகவே பிரச்சனைகள் தொடரும், போராட்டங்கள் தொடரும். தேவ தயவுல நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் காணப்படணும். தேவனை தயவுல நிலைத்திருக்கிறவர்களாக டில் தி எண்ட், கடைசி மூச்சு வரைக்கும் அவருடைய தயவுல அவருக்குள்ள நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் காணப்படணும். அவருடைய அன்பு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது. அநாதி சிநேகத்தால நம்மை சிநேகித்திருக்கிறாரே. இந்த வேளையில அவர் நம் மீது அன்பு வைத்ததினால தான் நாம் உண்மையாகவே நிலைத்து நிற்கிறோம். இல்லைனா என்னைக்கோ உண்மையாகவே மடிந்திருப்போம், என்னைக்கோ அழிந்து போயிருப்போமே. அவர் நம் மீது அன்பு வைத்ததினால தான். உணர்ந்தவர்களாக இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நிற்போமா? யோசித்து பாருங்க. அநாதி சிநேகத்தால் நம்மை நேசித்திருக்கிறாரே, அவருடைய காருண்யத்தினால் நம்மை இழுத்து கொண்டிருக்கிறாரே, அநாதி சிநேகத்தினால நம்ம நேசித்து நடத்தி கொண்டே இருக்கிறாரு. அவருடைய அன்பு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய கிருபை பெரியது, அவருடைய தயவு பெரியதுங்க. அனாதையாக அலைந்த நம்மை, உங்களையும் என்னையும் தேடி வந்து அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டாரே. இந்த வேளையில் உணர்ந்தவர்களாக சொல்ல போகிறோம், அப்பா உங்களுடைய அன்பு பெரியதுப்பா, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் தயவு பெரியது. எப்பொழுதுமே உங்களுடைய தயவை பெருகிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்படணும்ப்பா. ஒரு பொழுதும் விட்டு விலகக்கூடாது. ஒரு பொழுதும் ஆண்டவரே, ஒரு பொழுதும் விலகவே கூடாது. உங்களுடைய தயவில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் காணப்படணும். உங்களுடைய சத்தியத்தை, உங்களுடைய வார்த்தைகளை இருதயத்தில் எழுதியிருக்கிற பிள்ளைகளாய் காணப்படணும்னு சொல்லி
இந்த வேளையில உணர்ந்தவர்களாக பாடப்போகிறோம். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காருண்யத்தால் என்னை இழுத்து கொண்டீரே என்று சொல்லி
செலுத்துக்கிறோம் ராஜா. அப்பா இந்த அருமையான வேலையில ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே உம்முடைய தயவை அப்பா நீங்க எங்களுக்கு பாராட்டி இருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா எங்கள் மீது நீங்க அன்பு வைத்த ஆண்டவரே, அப்பா உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க கிருபை தந்திருக்கிறீங்களே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில நாங்கள் நிற்பது உம்முடைய சுத்த கிருபை அப்பா, உம்முடைய தயவுனாலதான் ராஜா. அப்பா சூத்திரம் ஆண்டவரே, ஒரு மனுஷியை உயர்வுக்குள்ளே கொண்டு வருகிறது உம்முடைய தயவப்பா, சுகப்படுத்துகிறது தயவு ஆண்டவரே, கனப்படுத்துகிறது தயவு தான் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே உண்மை அப்பா ஃபாலோ பண்ண வைக்கிறது உம்முடைய தயவு தான் ராஜா. என் தகப்பன் நீங்க ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே அந்த தயவை நீங்க பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ராஜா. இந்த வேளையில அப்பா ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா உம்முடைய தயவை நீங்க காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா உம்முடைய தயவுல நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் காணப்படணும் ஆண்டவரே. ஒரு பொழுது உம்முடைய தயவை உம்முடைய கிருபை விட்டு விலகுகிற பிள்ளைகளாய் அல்லப்பா, எப்பொழுதுமே உமக்கள் நினைத்திருக்கிற பிள்ளைகளாய், உம்முடைய தயவுல நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் அப்பா, உம்முடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிற பிள்ளைகளாய், இருதயத்தில் ஆண்டவரை எழுதியிருக்கிற பிள்ளைகளாய் காணப்பட என் தகப்பன் நீங்க கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரம் இருக்கட்டும் அப்பா, உம்முடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவரே இருதயத்தில் வைத்த ஆண்டவரே அதை அபியாசப்படுத்த என் தகப்பன் நீங்க கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரம் முழுவதுமாய் கூட இருந்து நடத்தட்டும் அப்பா, உம்முடைய தயவு இருந்து நடத்தட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய காருண்யம் பெரியவனாக்கும் என்று பார்த்தோம் ஆண்டவரே. அப்பா அந்த காருண்யம், அந்த தயவு, அந்த அன்பு என்றென்றைக்கும் நிலைத்து நிற்க கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரம் முழுவதுமாய் ஆளுக்கு செய்யட்டும் ஆண்டவரே, முழுவதுமா உம்முடைய பிரசனம் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம் அடியனோடும் உங்களோடும் ஒவ்வொருவரோடும் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்பதாக.